நினைக்கிறேன். அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வந்த அன்பை எண்ணி நன்றி சொல்லுகிறேன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். ஆண்டு முழுதும் என்னை அரவணைத்து வந்த அப்பா உந்தன் அன்பை நினைக்கிறேன். அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வந்த அன்பை எண்ணி நன்றி சொல்லுகிறேன். ஆண்டு முழுதும் என்னை அரவணைத்து வந்த அப்பா உந்தன் அன்பை நினைக்கிறேன். அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வந்த அன்பை எண்ணி நன்றி சொல்லுகிறேன். நடத்தி வந்திரே நடத்தி வந்திரே நன்றி சொல்லி துடிக்கிறேனையா. சுமந்து கொண்டிரே தோளில் சுமந்து கொண்டிரே உள்ள முழந்து துடிக்கிறேனையா. நடத்தி வந்திரே நடத்தி வந்திரே நன்றி சொல்லி துடிக்கிறேனையா. சுமந்து கொண்டிரே தோளில் சுமந்து கொண்டிரே உள்ள முழந்து துதிக்கிறேனையா. ஆண்டு முழுதும் என்னை அரவணைத்து வந்த அப்பா உந்தன் அன்பை நினைக்கிறேன். அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வந்த அன்பை எண்ணி நன்றி சொல்லுகிறேன். ஆண்டு முழுதும் என்னை அரவணைத்து வந்த அப்பா உந்தன் அன்பை நினைக்கிறேன். அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வந்த அன்பை எண்ணி நன்றி சொல்லுகிறேன். தடைகள் வந்த போதெல்லாம் தடைகள் நீக்கும் தெய்வமாய் எனக்கு முன்னு சென்றவர் நீரே. தாங்க முடியாத பலவீனம் தாங்க எடுத்து வந்த போது தாங்கிக் கொண்ட தெய்வம் நீரே. தடைகள் வந்த போதெல்லாம் தடைகள் நீக்கும் தெய்வமாய் எனக்கு முன்னு சென்றவர் நீரே. பலவீனம் தாங்க எடுத்து வந்த போது தாங்கிக் கொண்ட தெய்வம் நீரே. நடத்தி வந்திரே நடத்தி வந்திரே நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. சுமந்து கொண்டிரே தோளி சுமந்து கொண்டிரே உள்ள உணர்ந்து துதிக்கிறேனையா. உள்ள உணர்ந்து துதிக்கிறேனையா. என்னை அரவணைத்து வந்த அப்பா உந்தன் அன்பை நினைக்கிறேன். அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வந்த அன்பை எண்ணி நன்றி சொல்லுகிறேன். வாக்கு தந்த தெய்வமா வாக்கு மாறா நேசராய் வழிகளெல்லாம் கூட வந்து வல்லமையான செயல்கள் கண்டதால் நல்ல கிருபை பெற்றதால் நன்றியோடு துதிக்கிறேன். தவித்து நின்ற போதெல்லாம் தகப்பனாக தேடி வந்தீரே. வெறுமையாய் போகாமலும் வெட்கப்பட்டு போகாமல் வெட்டி சிறந்து வாழ வைத்தீரே. நின்ற போதெல்லாம் தவித்து நின்ற போதெல்லாம் தகப்பனாக தேடி வந்தீரே. வெறுமையாய் போகாமலும் வெட்கப்பட்டு போகாமலும் வெட்டி சிறந்து வாழ வைத்தீரே. நடத்தி வந்தீரே நடத்தி வந்தீரே நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. சுமந்து கொண்டிரே தோளி சுமந்து கொண்டிரே உள்ள முழந்து துதிக்கிறேனையா. உள்ள முழந்து துதிக்கிறேனையா.
நினைக்கிறேன். அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்தி வந்த அன்பை எண்ணி நன்றி சொல்லுகிறேன். முழுதும் என்னை அரவணைத்து வந்த அப்பா உன்னை நன்மை நினைக்கிறேன். அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்தி வந்த அன்பை எண்ணி நன்றி சொல்லுகிறேன். வாக்கு தந்த தெய்வமாய் வாக்கு மாறா நேசராய் வழிகள் எல்லாம் கூட வந்தீரே. நல்ல செயல்கள் கண்டதால் நல்ல கிருபை பெற்றதால் நன்றியோடு துதிகள் செலுத்துமே. வாக்கு தந்த தெய்வமாய் வாக்கு மாறா நேசராய் வழிகள் எல்லாம் கூட வந்தீரே. நல்ல செயல்கள் கண்டதால் நல்ல கிருபை பெற்றதால் நன்றியோடு துதிகள் செலுத்துவே. நடத்தி வந்தீரே நடத்தி வந்தீரே நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. எல்லாம் சொல்லமா. சுமந்து கொண்டீரே தோழி சுமந்து கொண்டீரே உள்ள உணர்ந்து துதிக்கிறேன் ஐயா. உள்ள உணர்ந்து துதிக்கிறேன் ஐயா. ஆண்டு முழுதும் என்னை அரவணைத்து வந்த அப்பா உங்கள் அன்பை நினைக்கிறேன். அதிசயமாய் அதிசயமாய் வழி நடத்தி வந்த அன்பை எண்ணி நன்றி சொல்லுகிறேன். ஆண்டு முழுதும் என்னை அரவணைத்து வந்த அப்பா உங்கள் அன்பை நினைக்கிறேன். அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்தி வந்த அன்பை எண்ணி நன்றி சொல்லுகிறேன். நடத்தி வந்தீரே நடத்தி வந்தீரே நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. சுமந்து கொண்டீரே தோழி சுமந்து கொண்டீரே உள்ள முழந்து துதிக்கிறேன் ஐயா. உள்ள முழந்து துதிக்கிறேன் ஐயா. உள்ள முழந்து துதிக்கிறேன் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. 58 ஆண்டுகளும் ஊழியத்தையும் நம்மையும் நடத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் நடத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டுமாய் நம்ம நடத்துகிறவர். அல்லேலூயா. ஏன் சொன்னா தாவீது சொல்லுகிறார், நீரே என் நம்பிக்கை, நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் நம்பிக்கையா இருக்கிறார்? அல்லேலூயா. ஒரு பாடலை பாட போறோம், என் நம்பிக்கை நீரே. அல்லேலூயா. ஒரு புதிய பாடல் தான். இந்த புதிய பாடல் எல்லாரும் கற்றுக்கொள்ளும். எந்த நம்பிக்கை நீரே, எந்த அடைக்கலம் நீரே. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise God. கரங்களை கொண்டு வந்திருக்க, கரங்களை தட்டி பாடுங்க. எந்த நம்பிக்கை நீரே, எந்த நங்கூரம் நீரே, எந்த நம்பிக்கை நீரே, எந்த நங்கூரம் நீரே, எந்த மறைவிடம் நீரே, எந்த கேடகம் நீரே, எந்த மறைவிடம் நீரே, எந்த கேடகம் நீரே. யெகோவாயிரே நீ பார்த்துக் கொள்வி, தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பி. யெகோவாயிரே நீ பார்த்துக் கொள்வி, தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பி. எந்த நம்பிக்கை நீரே, எந்த நங்கூரம் நீரே, எந்த நம்பிக்கை நீரே, எந்த நங்கூரம் நீரே. நல்ல கரங்களை தட்டி, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைச்சிடும் தெய்வம் நீர் அல்லவா. குறைகளை நிறைவாக்குவே, வறட்சிகள் செழிப்பாக்குவே,
கரங்களை தட்டி பாடும். இல்லாதவைகளை இருப்பது போல் அழைத்திடும் தெய்வம் நீரல்லவோ. இல்லாதவைகளை இருப்பது போல் அழைத்திடும் தெய்வம் நீரல்லவோ. குறைவெல்லாம் நிறைவாக்குவி, வறட்சிகள் செழிப்பாக்குவி. என் குறைவெல்லாம் நிறைவாக்குவி, வறட்சிகள் செழிப்பாக்குவி. யெகோவாயே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீர். யெகோவாயே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீர். எங்கள் நம்பிக்கை நீரே, எங்கள் நங்கூரம் நீரே, எங்கள் நம்பிக்கை நீரே, எங்கள் நங்கூரம் நீரே. எகிப்தின் கசப்பை மாற்றினீரே, வனாந்திர பாதையில் நடத்தினீரே. எகிப்தின் கசப்பை மாற்றினீரே, வனாந்திர பாதையில் நடத்தினீரே. குறைவின்றி காத்து வந்தீர், கானானின் தளிப்பை கண்டீர். குறைவின்றி காத்து வந்தீர், கானானின் தளிப்பை கண்டீர். யெகோவாயே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீர். யெகோவாயே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீர். எங்கள் நம்பிக்கை நீரே, எங்கள் நங்கூரம் நீரே, எங்கள் நம்பிக்கை நீரே, எங்கள் நங்கூரம் நீரே. சின்னவனை நீ 1000 சிறியவனை பலத்த நாடாக மாற்றுவேன் என்று அவர் ஏற்ற காலத்தில் செய்கிறவர். சின்னவனை நீர் 1000மோ, சிறியவனை பலத்த நாடாகவோ. சின்னவனை நீர் 1000மோ, சிறியவனை பலத்த நாடாகவோ மாற்றுவேன் என்றவரே. காலத்தில் என்பவரே, மாற்றுவேன் என்றவரே, ஏற்ற காலத்தில் செய்பவரே. யெகோவாயே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீர். யெகோவாயே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீர். எங்கள் நம்பிக்கை நீரே, எங்கள் நங்கூரம் நீரே, எங்கள் நம்பிக்கை நீரே, எங்கள் நங்கூரம் நீரே, எங்கள் மறைவிடம் நீரே, எங்கள் கேடகம் நீரே, எங்கள் மறைவிடம் நீரே, எங்கள் கேடகம் நீரே. யெகோவாயே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீர். 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 ஹல்லேலூயா. அவர் பேர் யெகோவா ஈரே.
எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஒரு பாடலை நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் நினைத்ததை நம்ம நிச்சயமாகவே தேவன் நமக்கு முடித்து கொடுப்பார். அல்லேலூயா. வேதசுலக நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை பார்வோன்கள் வந்தாலும் சரி, எத்தனை லாபான்கள் எழும்பினாலும் சரி, கர்த்தர் செய்ய நினைத்து கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சிலர்லாம் கேட்குறீங்க, அப்படியே பாஸ்டர் நடக்குமா, எனக்கு நடக்குமா? அல்லேலூயா. வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, சந்தேகப்படுறவங்களுக்கு கூடாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் வந்தா போதும், இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொன்னா அப்படியே ஆகும். அல்லேலூயா. அதெல்லாம் ஜெபிக்கும் போது கூட, நான் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவங்க, நான் ரொம்ப நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நல்லா துதிக்கிறேன், எல்லாம் ஓகேங்க. விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. விசுவாசம்லாம் எதுவுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம்லாம் உங்க ஜெபம் கூட பரலோகத்துக்கு போகாது. அதில் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும், அதை உரிமை பாராட்ட வேண்டும். இதை பாட சொல்லி, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், உருவமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், உருவமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்கிறாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரை துதி பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. சொல்லமா, அவரே நம்மை ஆதரிக்கிறவர், உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ
நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்துல நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் காட். ஆராதித்து ஜெபித்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ள கடந்து போகிறோம். பிரைஸ் காட். இந்த 58 ஆண்டுகளும் கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். நம்பிக்கையை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் இந்த 58 ஆண்டுகளும் அவர் மீது வைத்த நம்பிக்கை இந்த ஊழியத்தையும் நம்மையும் கர்த்தர் அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற நாமங்களை சொல்லி துதிங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிரைஸ் காட். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறவர்கள், தேவனை துதிக்கும்படி வந்திருக்கிறவங்க, அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க, அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துங்க. ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 நன்றி அப்பா, உனக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவமானவரே, மாறாதவரே, அற்புதமானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. 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 நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை துதிக்கலாம். துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதமானவர், அதிசயமானவர், எம்மட்டுமாய் நம் நடத்தி வந்த யெகோவா ஈரே, உம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. 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 எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. 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 சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், நம்மத்திலே உலாவுகிறவர், இருக்கிறவர். எங்க 2-3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறோம், இருப்பேன் என்று சொன்னவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. இவ்வளவுதான கையில சத்தம், கைகளை தட்டி முழு பலத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவன் நாமத்தில்
மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறையும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி போடு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான ஒரு நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், 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 இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு கரங்கள் எல்லாரும் வானத்துக்கு நேரா உயர்த்தி தயவுசெய்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கு கண்களை மூடுங்க. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். வேடிக்கை பார்க்கற நேரம் இல்லை. ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள கடந்து வருவோம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே 40 ஆண்டுகள் அந்த ஜனத்தை வனாந்திரத்தில் நடத்தும்படி ஆண்டவரத்துல ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சமூகங்களுக்கு முன்பாக கடந்து போக விட்டா நாங்க இந்த இடத்தை விட்டு புறப்பட மாட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நாங்க அநேக ஜாதிகளை கடந்து போகிறோம், அநேக பட்டணங்களை கடந்து போக போறோம். எதனால நாங்க விசேஷித்தமானவர்கள் தெரியணும்னா நீர் எங்களோடு கூட வரணும். ஆண்டவரே, எத்தனை பேர் கூட ஆண்டவர் வரணும்னு விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல கர்த்தர் கூட இருக்குன்னா தயவு செய்து கண்களை மூடி அந்த தேவ பிரசன்னத்துல எல்லாரும் ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்த மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்த மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் போதும் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் போதும் தொழுகிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம்முடைய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும்
சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நீங்கள் எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துங்க. அப்படியே நேரடியாக சங்கீத பகுதியை வாசித்து நாம் அடுத்தபடியாக செய்திக்கு, வாழ்த்து செய்திக்கும் கடந்து செல்லலாம். நம்மத்திலே வந்திருக்கிற பாஸ்டர் யோவானந்தம் அவர்கள் நாட்களிலே சங்கீத பகுதியை வாசித்து தேவனுடைய நாட்களில் ஆசீர்வாதம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் வாசிக்கக்கூடிய சங்கீத பகுதி 24ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். மாறி மாறி வாசித்து தேவனுடைய இரக்கங்களை, கிருபைகளை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப்பு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களை, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனையின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் ராஜா தேவாலயத்தின் வாசல் வழியாக உள்ளே வந்துவிட்டார். அல்லேலூயா. 58 ஆண்டுகள் தேவன் திருச்சபை இந்த பூமியிலே ஸ்தாபித்து 59வது ஆண்டில் பிரவேசிக்க வைத்திருக்கிற மகிமையின் ராஜாவுக்கு நாம் எல்லாரும் உம்முடைய பரிசுத்த கரத்தை வானத்தினராய் உயர்த்தி தேவ கிருபை அந்த ஆலய பிரச நாளிலும் அன்று அமிதமாக பிரச நாளிலும் கூட தேவனாம் மகிமை இறங்கினது போல கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நன்றி 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 நன்றி. சோதரிப்பா சோதரிப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி. கிருபை 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 கிருபை. உம்முடைய ஆலயத்திலும் உம்முடைய கிருபையை காண்கிறோம், உம்முடைய மகிமையை காண்கிறோம். ஹல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் உட்கார்வோம். நம்மத்திலே கடந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஜோசப் அவர்கள் ஜெபிக்குமாறு. பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாதி கதவுகளே சொல்லியிருக்கார். கதவு இருதயம். இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட பிரவேசித்து அவனோட வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நல்ல சங்கீதத்துக்காக சோத்திரம் சோதனத்துவோ சோத்திரம் சோத்திரம். இந்த நாளத்தின் தேவன சோதனத்துவோ சோத்திரம் சோத்திரம். அன்புள்ள இறக்கமுள்ள தேவனே, பரலோகத்தின் தேவனே, உன்னதமானவரே, மகிமையின் தேவனே, மகத்துவமுள்ள தேவனே, மகாதேவனே, மகாபரிசுத்தர் நீதி பிரவாக தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சோத்திரம்டா. இப்போதும் கர்த்தராய் ஆண்டவரே, இந்த வேலையை நீர் தந்ததுக்காக சோத்திரம். உடைய மக்களை கூட்டி சேர்த்த தெய்வக்காக சோத்திரம். ஊழியக்காரர்களை கூட்டி சேர்த்த தெய்வக்காக சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரம். தாரானை கொடுத்ததுக்காக தெய்வக்காக சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரம். தாரானை கொடுத்ததுக்காக சோத்திரம் தாவே.
இந்த 58 வருடம் ஆண்டவர் இந்த சபையை ஸ்தாபித்து ஆண்டவரை 59ஆம் வருடத்திலே பிரவேசிக்க தேவன் செய்ததுக்காக சோதரப்பா. இந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்காக சோதரம். இந்த இடத்துல ஆராய்ச்சி செய்கிற ஆண்டவரின் ஜனங்களுக்காக சோதரம் தாவே. ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் நீ பலப்படுத்தும், ஆசீர்வதியும், குறைவதை நிறைவாக்கும். ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். ஆத்மாவுக்கு வேண்டிய அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் தெளிவையும் கர்த்தர் தந்திரம் தாவே சொல்றப்பா. இங்கே இடத்துல பேசுகிற கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தையும் ஆண்டவரே ஞானமுள்ளதாக ஆண்டவரை புரிய செய்ய முடியாமல் தாவேசுகிறோம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமாக இருக்கான்னு வார்த்தை சொல்லுகிறார் தாவே. என் பேச்சும் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துடன் நயவசனமாக இராமல் ஆவியினால் பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு ஆண்டவரே பவுல் வாயிலில் பேசின தெய்வம் இந்த இடத்துல ஆண்டவரே நீர் பேசும் கர்த்தாவே சொல்லும் அடியன் கேட்குற வண்ணமாக ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையிலும் நீர் மையப்படும். கேட்குற ஒருத்தருக்கு உயிர்விடை செய்யும், கிருபை செய்யும், ஆராதனை பொறுப்பட்டு வழிநடத்தும். துதியை காண மகிமையெல்லாம் கர்த்தருக்க ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ளதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தேங்க்யூ பாஸ்டர். அடுத்ததாக நம்முடைய தலைமை போதகர்கள் நமக்கு மத்தியில் வந்து ஒரு வாழ்த்து செய்தியை இந்த நாளிலே நம்ம மத்தியில் கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மயில கடவோம் என்னுடைய வசனத்தின் பிரகாரமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் உயிர் திறந்த நாளிலே புதிய எருசலேம் திருச்சபையை 8/8/68 நம்முடைய தலைமை அப்போஸ்தலர் என் லாசர் அவர்கள் மும்பையில் ஸ்தாபித்தார்கள். கிட்டத்தட்ட 58 முடிந்து 59வது ஆண்டில் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். இந்தியா முழுவதும் உலக தேசம் முழுவதும் விசுவாச ஊழியம்தான், முழு நேரமும் ஊழியமும் என்னும் அவ்விதமாக வேலை செய்து கொண்டே ஊழியமும் பவுல் ஊழியம் பேதுரு ஊழியம் போல ஸ்தாபித்தார்கள். விரைவாக பரவியது. அந்த பங்கும் பாத்தியமும் திருச்சிக்கு கர்த்தர் என் மூலமாக கொண்டு வந்தார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவம் ஐபிசி முதலாவது அங்கே தான் நான் ரட்சிக்கப்பட்டது. அடுத்தபடியாக கிருபாசனம் தாசையா, ஏசிஏ சுந்தரம் பாஸ்டர், இறுதியாக சுந்தரம் பாஸ்டர் வந்து தான் என்னுடைய ரிலேஷன் தான் என்னுடைய இங்கே உள்ள தலைமை பாஸ்டர் அவர்கள் தான் மேரேஜை அவர்களுக்கு பண்ணி வைத்தார்கள். இப்படியாக பல பரிசுத்தவான்கள் தலைமை அவரிடத்திலே கற்றுக்கொண்டவன் நான். கிட்டத்தட்ட 86 நான் இங்கே வந்துட்டேன். பேரன்பு பெருவிழா நடத்துகிற காரியங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அண்ணனை 89 நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அருமையான ஆவிக்குரிய தகப்பன் நானும் சார்லஸும் போய் சந்தித்தோம். வீடு கட்டும்போது 2 தடவை போயிருக்கோம். மார்பிள் வாங்கிறதுக்காக அவர்கள் அதிகமாக வெளிமாநிலம் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அப்போது முதல் முறையாக அவருடைய சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கு ஒரு தாழ்மை, ஒரு விட்டு கொடுத்தல், தேவசமூகத்தினுடைய அழைப்பு, அவருடைய வீடுகள், அவருடைய ஆரம்ப நிலையை பார்த்து என்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு தாழ்மையான மனிதன் இன்றைக்கு உலகம் முழுவதும் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஊழியர்களுக்கு என்று சொன்னால் ஒரு உயிரை விடுவார். அன்றைக்கு நாங்கள் சந்தித்த சந்திப்பு, ஐயாவை சந்தித்து அன்றைக்கு சபையை குறித்து நாம் பேசி கொண்டிருந்தோம், நானும் சார்லஸ் அவர்களும். அப்படி அவர்கள் அந்த நேரத்தில் ஐபிசிஎம்மில் ஆரம்பிக்கவில்லை. இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஐயாவுக்கு யாவும் இருக்கும். ரயில்வே சார்லஸ் அப்படி நிறைய பேர்களை 86 நான் கடந்து வந்து பெரிய தலைவர்களெல்லாம் சந்தித்து சைலன்ஸாக சில ஊழியங்கள்லாம் செய்து கொண்டு வந்தேன். அதற்காக தேவனை சோத்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஆலயம் கிட்டத்தட்ட வெறும் காடாக இருந்தது. 90 இதை வாங்கினது. இந்த இடத்தினுடைய ஓனர் அருமையான அங்கே இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் தேவராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதனாலே அவர்களுக்கு தெரியும், முடியாமல் இருந்தாங்க. அவர்களுக்கு போய் ஜெபிச்ச உடனே வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ரொம்ப சீப்பாகத்தான் இவ்வளோ பெரிய இடம் கிடைத்தது. ஆனாலும் பயங்கர எதிர்ப்புகள். ஏன்னால் இங்கே ஆர்சியினால் சபை உள்ளே நுழைய முடியாது. அவர் வந்திருக்கிறார் சொல்லக்கூடியாதுங்க. நீங்கள் பெரிய கேஸ்ன்னு சொன்னால் எல்லாம் உடையார் ஸ்தாபனங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் இங்கே நுழைந்து அருமையான சேவியர் ஐயாவுக்கு தெரியும். அந்த காலத்திலே சேவியரும் விதமாக ஜோஷுவா பாஸ்டர் தான் அங்கே இருந்தார்கள்.
உள்ளே நுழைய முடியாது. அந்த நேரத்திலும் சேவியரும் கூப்பிட்டு அவனும் கூப்பிட்டு வேலைக்கு போகவிட்டாங்க. உள்ளே நுழைஞ்சால் அவர் பவுல் பிரதர் அடிப்பேன் உதைப்பேன். நாங்கள் சாலமோன் கூட எனக்கு இடையில விரட்டினார். நான் சொன்ன தெய்வத்திற்காக வந்திருக்கேன். நானே மதுரை அழகிரி RSSல இருந்தேன். அருவா கத்தி கம்பலாம் சர்வசாதாரணம். ஆண்டவருக்காக வந்திருக்கிறேன். உங்கள் அப்பா கொடுத்தாரு, இந்த இடத்த அனுமதி செய்யுங்க, உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபையினால் பயங்கர யுத்தம் போராட்டத்தின் மத்தியில்தான் இந்த இடம் வாங்கப்பட்டது. சாதாரணமாக வாங்கப்படவில்லை. ஹல்லேலூயா. வெறும் காடுகள், பயங்கரமான காடு, அங்கெல்லாம் பாம்பு புத்து 2 தான் இருந்தது. அவ்வளோ பெரிய சூழ்நிலையில் அதை பாருங்கள், அங்கே மேலே பாருங்கள், நீங்கள் டிவியிலே பாருங்கள். பரிசுத்தவான்கள் தொடர்ந்து அந்த நேரத்தில் சுந்தர் வந்தார். அதுக்கப்புறமாக ஒருத்தராக யோவானந்தம், எலியாசர் பிரதர், இங்கே உட்காந்துருக்கிற பரிசுத்தவான்கள் ஜோஷுவா ஊழியர் ஒருத்தராக வந்து ஜாயின் பண்ணாங்க. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் உதவியாக இருந்தீங்க. முதல் குடும்பம் சாம்சன் குடும்பம்தான் பொன்மலைப்பட்டியிலே உதவியாக இருந்தார்கள். அதற்காக வாழ்த்துகிறேன். மறுபடியும் எல்லாரும் நீங்கள் இணைந்து கடந்து வந்து இந்த ஆலயத்தை கட்ட அருமையான ரொம்ப தியாக பண்ண எலியாசர் குடும்பத்தையும் இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதற்காக தியாகம் பண்ணாங்க. அதற்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கிட்டத்தட்ட 50 பாஸ்டுகளை உருவாக்கும்படியாக 10 மாவட்டங்களுக்கு ஊழியம் கொண்டு போகும்படியாக 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சத்தியம் சொல்லும்படியாக பல உதவிகளை கர்த்தர் என்னை ரயில்வேயில் கொண்டு வந்தாலும் உயர்வை கட்டளையிட்டார். அதை பயன்படுத்தி ரயில்வே, BHL, துப்பாக்கி தொழிற்சாலை பல இடங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைகளை வாங்கி கொடுத்தேன். நிறைய காரியங்களை செய்து வேலை செய்து கொண்டே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போதுதான் தெரியுது, வேலை செய்து கொண்டே இவ்வளவு ஊழியங்களை ஸ்தாபித்திருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய இது 50 சபைகளை எழுப்ப வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். இப்படி அந்த இடம் மாத்திரமில்லை, வையம்பட்டியிலும் ரொம்ப நெருக்கடி சூழ்நிலையில்தான் அந்த இடத்தையும் நாங்கள் வாங்கினோம். அங்கேயும் ஆலயம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அருமையான ஐயா அவர்கள் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அதையும் அவருடைய கருத்தில் தான் பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. JJ காலேஜிலும் அங்கேயும் இவ்வளோ பெரிய இடம் வாங்கி கொடுத்துருக்கிறார். என்னுடைய தரிசனம்லாம் பெரிய பெரிய இடம் வாங்க வேண்டும் என்பது தான். அப்படியாக தேவனுடைய சமூகத்திலே இன்னும் பல இடங்களிலே 10க்கும் மேற்பட்ட இடங்கள் வாங்கி எல்லா இடங்களிலும் சபையை ஸ்தாபித்து 10 பேராவது அங்கே வர வேண்டும் என்று சொல்லி உண்மையான பரிசுத்தவான்களாம் கூட்டி சேர்த்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்தோம். ஆனால் உதவிகள் நிறைய செய்வதை ஐயா மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அதற்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டு விழாவில் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக ஒரு DMF மீட்டிங்கில் அருமையான பிரசாத் ஐயா அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால் இடத்த வாங்குங்க, ஆலயத்தை கட்டுங்க, ஊழியர்களுக்கெல்லாம் தீர்க்க ஆயுசு கொடுப்பார் என்று சொல்லி சொன்னார்கள். கரைகளை தட்டுங்க, தரைகளை தட்டி வாழ்த்துங்க. அவர்கள் சொன்னது, நீங்கள் அவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சபைகளை கட்டுகிறோம். இங்கே மாத்திரமில்லை, RPFன்னு ஆரம்பித்து உலகம் முழுவதும் இன்றைக்கு அருமையான கொடுக்கும்போது அவர் கொடுக்கிறார். கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தீசுரா வாங்கிறதில்ல, கொடுக்க கர்த்தர் கொடுக்கிறார். அநேக ஊழியர்களை உருவாக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். ஆலயங்களை கட்டுங்கள், இடம் வாங்குங்கள், ஆத்துமாக்க இதிலே தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் பிரியப்படுகிறது ஆலயம் கட்டுவது தான். அதிலே அவருடைய மகிமை இறங்க வேண்டும் என்றுதான். இது நிறைய பேருக்கு தெரியவில்லை. அங்கே பரலோகத்தில் எழுதப்பட வேண்டும். பெரிய ஊர்வலம், கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்துட்டாங்க. பொன்மலைப்பட்டியிலிருந்து ஊர்வலமாக கடந்து வந்து இதை பிரதிஷ்டை செய்தோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ரோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை போட வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தோம். இறுதியாக பைபிள் காலேஜ் அன்னைக்கு கூட ஐயா அவங்களாம் வந்திருந்தாங்க. டெல்லியில் தான் வந்து அங்கே ஒரு நாள் விழுந்துட்டாங்க. ஒருத்தருக்கு நிறைய பேர் விழுந்துட்டாங்க. எப்படியாவது இது முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் அதுக்கான வழி வாசல்களை திறந்தால் புது ரெட்டின் போடவும் இதெல்லாம் செய்து கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு மேலாக ஆண்டவர் தாமே உதவி செய்தார். சில உதவிகளை தேவனுடைய பிள்ளைகளும் செய்தீர்கள். அதற்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே எப்படியாக ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் அறிவித்து வாழ்த்து செய்தியை முடிக்கிறேன். 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி. எடுத்துட்டீங்களா? 2 நாளாகமும்
5வது அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரியிலை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரியைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. மனிதன் தேவ மகிமையை இழந்து விட்டான். ஏதேன் தோட்டத்தில் அந்த மகிமையை தேவனுடைய திட்டம் குமாரனை அனுப்பி இந்த கல்லில் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்ல ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரமாக இயேசு ஒரே வார்த்தை சொன்னார். தனக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்டது அந்த ஒரே வார்த்தை தான், இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி போலவே கட்டி தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் அந்த இழந்த மகிமையை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆலயத்தை ஸ்தாபித்து அதிலே தேவனாய் கர்த்தர் பிரியப்பட்டு தேவனுடைய மகிமையும் ஆசீர்வாதத்தையும் எங்கெங்கே நீங்கள் ஆலயத்தை கட்டுகிறீர்களோ அங்கெல்லாம் பரலோகத்தின் மகிமை இறங்கி வந்து தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது, வியாதிகளை சுகப்படுத்துகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த பூமியிலே அவருடைய வருகைக்காக மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கும் தேவனுடைய பிள்ளைகள் தேவாலயத்தை கட்டுங்க. உங்களுக்கு உதவிக்காக நாங்கள் இருக்கிறோம். பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஐயா போன்ற அருமையான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். எங்கும் ஆலயத்தை நாம் கட்டுவோம். ஆலயத்தை கட்டுவது மாத்திரமல்ல, எஸ்ரா 9:9 ஆலயத்தை புதுப்பிப்பதற்கும் ஆலயத்தை பழுதுபார்க்கறதுக்கும் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அப்படி இருக்காயா? ஆமாம், ஆலயத்தையும் கட்டணும், பிரதிஷ்டை பண்ணணும், புதுப்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ்ரா 9:9 ஒரு வாசிங்க. ஆலயத்தை புதுப்பித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே இருக்கக்கூடாதுங்க. இந்த ஆலயத்தை பாருங்கள், ஐயாவுடைய ஆலயத்தை பாருங்கள், நிறைய புதுசாக இருக்கும். திடீரென்று ஒரு பெரிய அவருடைய சன் லிவிங்ஸ்டன் வந்திருக்கிறார். மேரேஜ் அப்பெல்லாம் பாருங்கள், ஆலயத்தில் தான் அவர் மேரேஜ் வைத்தார். அங்கே தான் அவைதமாக புதுப்பித்தார். அதான் சிஸ்டம். நம்ம சிஸ்டம் அது உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி கடுபடியாக இருக்கும். ஆலயத்தில் தான் திருமணம். மரித்தால் கூட ஆலயத்தில் வச்சு ஜெபம் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி ஒரு சிஸ்டத்துக்கு சில காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமை. எஸ்ரா 9:9 ஒருவர் வாசிக்கலாம். பாருங்க, நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், நீங்கள் ஆனாலும் அடிமைத்தனத்திலே தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போனதை நல்லா கவனிச்சுங்க, புதுப்பிக்கும்படிக்கும் யூதாவிலும் எருசலேமிலும் கட்டளையிடும்படிக்கும் தயவு கிடைக்க செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. நீங்க புதுப்பிக்கணும், பழுது பார்க்கணும், ஆண்டவருடைய காரியத்தை எப்படி ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நீங்க கை வைங்க. அடிக்கல் நாட்டினார் வையமிட்டல ஐயா அவர்கள் வந்து பார்த்தாருங்க, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுறீங்க அப்படின்னு. அடிக்கல் நாட்டுறது ஜெபம் பண்ணுறது கூட எல்லாரும் செய்யக்கூடாதுங்க. அந்த வாஞ்சி உள்ளவங்க, அந்த தரிசனம் உள்ளவங்க தான் செய்யணும். கிட்டத்தட்ட 25 lakhs மேலே போயிடுச்சுங்க. இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யத்தான் போகிறார். போர்ட்டிகோ போட போகிறோம். போர்ட்டிகோ வேலையை அருமையான நம்முடைய விஜய் பிரதர் கடந்து வந்திருக்கிறார். வெண்மதி ஸ்கூல் அண்ணன் வெளியே இருக்காங்களா? அல்லேலூயா. உள்ள வாங்க, கரைகளை தட்டுங்க. எம்எல்ஏ வர்றாரா? சரி வாங்க வாங்க வாங்க, இங்கே முன்னாடி சும்மா இங்கே வாங்க. அவர் இன்றைக்கு அருமையான அந்த வாசலை திறந்து கொடுத்தார். ஐயா அவர்கள் அந்த வையம்பட்டியிலும் கூட போர்ட்டிகோ போடுவதற்கான காரியங்களை பொறுப்படுத்திருக்கிறாங்க. கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அண்ணன் அவர்கள் எனக்கு 25,000 ரூபா கொடுத்தாங்க. திருப்பி ஆர்பிஎஃப் மூலமாக உங்களுக்கு 75,000 தர வாங்கிக்க பவுல் பாஸ்டர் அப்படின்னாங்க. ஐயா அது உங்கள்கிட்டே இருக்கு, 25 உங்கள்கிட்டே தந்துடுறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னார்.
எனக்கு ஃபேனு ரைட்டு டியூப் வயரிங் கீரை எல்லாமே அது எவ்வளோ செலவானாலும் நீங்கள் போட்டு விட்டுருங்க. உங்கள் வார்த்தை பிரகாரம் வயரிங் பண்ணியாச்சு. அடுத்த கட்ட வேலை நாங்கள் பூசிடுறோம். உள்பூச்சினாச்சு பூசி போட்டு நவம்பரில் ஓப்பன் பண்ணுவீங்களான்னு கேட்டார். நிச்சயமாக நவம்பரில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். செருபாபேல் அந்த ஸ்தலத்துக்கு அடிக்கல் நாட்டினது அவன் கையே அது பிரசை செய்தது. அல்லேலூயா. அந்த காலத்தில் இவர் தான் பிரசு, அப்படிலாம் இல்லை. யார் நமக்கு உதவியாக கை கொடுக்கிறார்களோ, ஊழியர்களுக்குன்னு சொல்கிறேன், உதவியாக கை கொடுங்க. நெகேமியாய் அந்த வேலையை ஆரம்பிப்பதற்கு தோளோடு தோள் சேர்ந்தார்கள். எனக்கு நீங்கள் தோளோடு தோள் சேர வேணாம். ஆலயத்தை கட்டுவதற்கு எங்கேயும் ஜெப வீடுகளை எழுப்பி தோள் சேர்ந்து நீங்கள் உயர்த்தி உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த கட்டம் ஜே காலேஜிலும் ஆலயம் முதியோர் இல்லம். ஆமென் சொல்லுங்க. அது அடுத்த மாதத்துல ஆரம்பிச்சிருவோம். ஐயா வந்து அங்கே அடிக்கல் நாட்ட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் பெருமைக்காக நான் சொல்லவில்லை. அந்த எண்ணம் உணர்வு இருக்கணுங்க. எவ்வளோ பெரிய டாப் பரிசுத்தவான்களை எனக்கு தெரியும், எவ்வளோ பெரிய காரியங்களும் தெரியும். உண்மையாகவே தேவ ஊழியர் நல்லா இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆலயம் கட்டப்பட வேண்டும். இந்த வயதிலும் அவருக்கு பலவீனம் இருந்தால் கூட அருமையான பிள்ளையை கொடுத்துருக்காருங்க. எங்கேயும் சுற்றி அலைந்து அதை நான் பார்த்தேன். நான் அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு ஒரு தலைவரை நான் ஏற்றுக்கிற மாட்டேன். ஜெபம் பண்ணி முடிவெடுத்து, என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், என்னை தலைவராக நிறைய அது வேறுங்க. நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகவல் வேண்டும், நமக்கு ஆலோசனை சொல்வதற்கும் காரியம். ஏன்னா சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். அவர்கிட்ட ஒரே ஒன்று காரியம், கோபம் வருதுன்னா தாமதமாக வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கணும், குறித்த நேரத்தில் முடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போயே பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு 3/4 மணி நேரம் தாயா முடிச்சிருவேன், 2 மணிக்குள்ளே என்னை அனுப்பிடுங்க, நிறைய வேலை இருக்கிறது. கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். ஒரு டிசிப்ளின் இருக்க வேண்டும் சில காரியங்களை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்ப. இந்த வசனத்து பிரகாரமாக ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும், ஆலயத்தை ஒன்று கட்ட வேண்டும், ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும், ஆலயத்தை புதுப்பித்து பழுது பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயுமே 3 நாளில் பழுது பார்ப்பதற்கு என்னென்ன குடும்பம், இந்த குடும்பத்தார், இந்த ஊழியர்கள் உதவி செய்தான்னு பேரே போட்டிருங்க. சில பேர் பேரெல்லாம் வாசிக்கும் இல்லை. இன்னார் செய்தால் பழுது பார்ப்பதற்கு நெகேமியா 3 நாளை நீ வீட்டில் சேர்ந்து பாருங்கள். கதவு வேலை, ஜன்னல் வேலை, அந்த வேலை, இந்த பராமத்து ஆலய பழுது பார்ப்பதற்கு உதவிகளாம் நிறைய பேர் இங்கே வந்து எனக்கு உதவியாக இருந்தீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். நேற்று இரவு 12 வரலே வாலிபர்கள், அருமையான ஆரோன், டேவிட்சன், பீட்டர், ஆண்ட்ரு, நம்ம ஜோயல், இன்னும் அநேக வாலிபர்கள் இங்கே அவ்விதமாக கடந்து வந்தார்கள். இன்னும் அவ்விதமாக முதியோர்களும் அங்கே அதுமாக வந்திருக்கிற ஜோஷுவா பாஸ்டரோடு இணைந்து அங்கே டேவிட் ஐயா அவர்கள், டேவிட்சன், அவ்விதமாக ஜான் ஐயா அவர்கள், அநேக பரிசுத்தவான்களும் இருந்து உதவி செய்தீர்கள். விசேஷமாக ஆண்ட்ரு ஐயா நீதிமானுக்காக நான் வாழ்த்துக்கிறேன். அல்லேலூயா. 2 மாதங்க நான் வெளியில் போல, நான் நிற்கலைன்னா இங்கே வேலையை நடக்காதுங்க. அவ்வளோ கம்ப்ளீட்டாக இவ்வளோ பெரிய வேலைகள் நடத்த முடியாய், பழுது பார்க்க முடியாய், சரிபடுத்த முடியாக ஆண்டவர் உதவி செய்தார். முதியோர்களுக்காக சின்ன வேலை தான், அந்த ஓட்டை தட்டி விட்டு அதை சரி பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு 50,000 எடுத்துருச்சு. முதியோர்கள் முடியாதவர்கள் அங்கே போங்க. மற்றபடி இங்கே லெட்டின் பாத்ரூம் இருக்கிறது, அதையும் போட முடியாது உதவி செய்தார். இதனாலே ஞானஸ்தானம் எடுக்க முடியாக கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவ்விதமாக இந்த தேவாலயம் பணியிலே என்னோடு கூட நீங்கள் ஒத்துழைத்து உதவி செய்த, ஜெபித்த பரிசுத்தவான்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை யாரும் மறக்க முடியாது. என்னுடைய தரிசனத்தில் தயவுசெய்து நீங்கள் பங்கு பெறுங்க. 50 பிரான்ச், இது வரைக்கும் 12 பிரான்ச் எழுப்பியாச்சு. 50 பிரான்ச் நான் டிஸ்ட்ரிக்ட்டுக்கெலாம் சொல்லலை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அது மற்ற இடங்களில் இருக்க பிரான்ச்செலாம் சொல்லலை. ஏன்னா அதுவும் என் மூலமாகத்தான் எழுப்பப்பட்டது. அதை நான் பெருமை பாராட்டுவேன். அதற்கு கர்த்தர் இங்கே மாத்திரம் அதற்கு உதவி உத்தாசையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் காட். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு
கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து சந்த தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து சந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினார், புது மனிதனா என்னை மாற்றினார். வாழ்க்கையை செழிப்பாக்கினார், கிருபையாய் உயர்த்தினார், என்னை கிருபையாய் உயர்த்தினார். இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளில கூட நம்ம மத்தியில் இந்த 58வது ஆண்டை நம்ம நிறைவு செய்து 59வது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற புதிய எருசலேம் சபைக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற நம்முடைய திருச்சி பட்டணத்தில் இருக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற அருமையான பிரசாத் தேவசித்தம் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி எல்லாரும் அவரை நம்ம வாழ்த்துவோம். அவரை குறித்து சொல்ல நிறைய காரியங்கள் நம்ம சொல்லணும். நல்ல ஒரு டைம் ஃபங்க்சுவாலிட்டியை பயன்படுத்துகிறவர். அதே போல் அநேக திருச்சபைகளை திருச்சியில் மாத்திரமல்ல அநேக மாநிலங்களில் சபைகளை உருவாக்கி இன்று வரைக்கும் சபைகளுக்கு உதவி செய்து சபைகளை கட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துகிற நல்ல ஊழியர். அது மட்டும் இல்லாமல் திருச்சி பட்டணத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு டிஎம்எஃப் போன்ற ஊழியங்கள், ஐபிசிஎம் போன்ற ஊழியங்களை ஆரம்பித்து இது நாள் வரைக்கும் ஊழியங்களையும் ஊழியர்களுக்காக உதவி செய்து அவளை தாங்கி நடத்துகிறார். ஆகையால் அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். மீண்டுமாக அவர்களை கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அவர்களை நாம் வரவேற்போம். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதில், உங்களோடு கூட சேர்ந்து இந்த 58 ஆண்டுகள் தேவன் இந்த சபையை நிறைவாய் ஆசீர்வாதமாய் நடத்தி 59வது ஆண்டை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஐயா ரொம்ப நாளி ஆலயத்தினுடைய காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஆலயத்தை கட்டுங்கள். தேவனுக்கு நிறைய காரியம் பிரியமானது. அதில் ஒரு முக்கியமான காரியம் ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான்
பிரியமாக இருக்கிறேன். நிறைய காரியத்தில் பிரியன்னு சொல்கிறது. அதில் ஒரு காரியம், ஆலயத்தை கட்டுங்க. ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரணத்தினால இந்த ஆலயத்தை கட்டும்படியாய் தேவன் தந்த திட்டத்தின்படி ஆலயத்தை கட்டும்படியான ஊழியத்தை ஆரம்பிக்க உதவி செய்தார். ஆரம்பித்தோம். இந்த நாளில் தேவனுடைய கிருபையினால் பெரிதாகவோ சிறியதாகவோ சில ஆலயங்களை சப்பனிட உதவி செய்தார். அப்படியாக ஒரு 102 ஆலயத்திற்கு உதவி செய்து அதை திறப்படா செய்யும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இன்னும் நிறைய ஆலயங்களுக்கு வருவாங்க. 25,000, 20,000, 30,000 அதெல்லாம் கணக்கிலே இருக்காது. இது குறைஞ்சது ஒரு 50 லட்சமாவது கொடுத்து நம்ம செய்தது தான் 102 ஆலயங்கள். கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறார். ஐயா சொன்னாங்க, உங்கள் வயசு நீடிக்கணும்னா ஆலயத்தை கட்டுங்கன்னு. அதில் ஒரு காரியம் என்னன்னாக்கா, நான் ஒரு இடத்துல செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது வெளிப்படுத்தின ஒரு காரியம், உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கென்று பொருத்தனை பண்ணி ஒரு காரியத்தை செய்வாய் என்று சொன்னால் அந்த பொருத்தனையை கட்டாயம் செய்யும்படியாய் தேவன் கிருபை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களுடைய பொருத்தனையை நிறைவேற்றுவார் அவர். அதனால தான் நான் கடந்த மாதம் டிஎம்எஃப் மீட்டிங்கில் சொன்னேன், உங்களுக்கு வயசு அதிகமாகணும், உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கணும், ரொம்ப நாள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இப்போயே ஒரு முடிவு பண்ணிக்கங்க. ஒரு 25 வருஷம் வரைக்கும் நான் 25வது வருஷத்தில் அந்த சபையை கட்டுவேன், 20வது வருஷத்தில் இந்த சபையை கட்டுவேன், இன்னொரு 100 சபை இப்படி கட்டுவேன்னு சொல்லி அப்படி முடிவு பண்ணி பொருத்தனை பண்ணி ஒவ்வொரு சபைக்கும் கொடுத்துட்டுருங்க. அது நிறைவேற வரைக்கும் உனக்கு ஜீவன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அதில் ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போயே போட்டுருங்க, அடுத்த நவம்பரில் இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு தேதி குறிச்சிருங்க. அப்படின்னா நீ பிரசங்கத்துக்கு அங்கே முடிவு பண்ண முடியல, அங்கே பிரசங்கம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. வாக்கு நிறைவேறணும். அது மாதிரி நான் சொன்னேன். அதனால தான் அந்த சபை கட்டுமான பணி காரியத்தில் நீங்கள் பொருத்தனை பண்ணி செய்யுங்க. பொருத்தனை நிறைவேற்றுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அது நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. அதே சமயத்தில் ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம ஆலயத்தை கட்டலாம். அதில் இந்த திட்டம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தவங்க நீங்கள் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஒரு மூட்டை சிமெண்ட்டும் ஒரு 15 செங்கல்லும் ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு வாங்கி கொடுங்க. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டு 15 செங்கல் வாங்கி கொடுத்தா அந்த சர்ச்சில் உங்களுடைய பிரயாசம் இருக்கும். அதை தேவன் நினைத்தருள்வார். இது மாதிரி எத்தனை சர்ச்சுக்கு கொடுக்குறீங்களோ அத்தனை சர்ச்சில் உங்களுடைய பங்கு இருக்குது. அத்தனை சர்ச்சுக்கு தேவன் அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய திட்டம். அதனால தான் இதில் ஒரு மூட்டை சிமெண்ட் ஒரு 350 ரூபான்னு வச்சுங்க. இப்போ 300 ரூபாய்க்கு, சில நேரத்தில் 340, 350. 15 செங்கல் 150 ரூபா. 350, 150 எவ்வளவு? 500 ரூபா. ஒருத்தங்க மாதம் 500 ரூபா கொடுத்தீங்கனாக்கா, இது மாதிரி நம்ம ஒரு 400 பேர் 500 ரூபா கொடுத்தோம்னா 2 லட்சம். 2 லட்சத்தில் ஒரு ஷெட்டு போட்டு ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடலாம். ஆமேன். இந்த உலகத்தில் மற்றவங்க சொல்லுவாங்க, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்ம கோயில் இல்லாத ஊர் இருக்கவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கோயில் சொல்கிறேன். அல்லேலூயா. அதனால் ஆலயத்தை கட்டுங்கள். அதில் மேல் நான் பிரியமாக இருக்கேன். ஆலயத்தை கட்டிக்கிட்டே இருக்கணும், சின்னதோ பெருசோ. ஆண்டுடைய கிருபையினால் இப்போ போன வாரம் நமக்கு பஞ்சப்பூரில் தேவனுடைய சர்ச்சில் பால் சீலிங் போட்டு முடித்தோம். அவர் ஃபோட்டோலாம் அனுப்பிட்டாரப்பா. நானும் போய் பார்த்து தான் வந்தேன். அந்த சர்ச்சு அந்த சீட்டு போட்டதெல்லாம் எல்லாம் பழைய சீட்டு, அதெல்லாம் தெரியுது, ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும் அது பால் சீலிங் போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த வாரம் அது பெயிண்டிங் ஒர்க், அந்த பட்டி பார்த்து பெயிண்ட் ஒர்க் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது 40க்கு 26, 40க்கு 20 சைஸு. அதில்
ஸோ அதில் இப்போ இந்த மாதமும் வேறு ஒரு சர்ச்சையை நாங்கள் கட்ட திட்டமிட்டிருக்கிறோம், செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி இதே போன மாதமே சென்னையில் ஒரு சர்ச்சுக்கு அதே மாதிரி நாங்கள் பால் சீலிங் போட்டோம். அதுவும் டின் சீட்டு தான். எல்லாம் அந்த அடிக்கிற வெயில பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால் இது பண்ணோம். அதில் இந்த மாதமே 2 சர்ச்சுக்கு டின் சீட் அந்த பால் சீலிங் போட்டு எல்லாம் திறப்புழாக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்குறோம். கர்த்தர் நல்லவர், ஊழியத்தை செய்கிறார். நீங்கள் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 65வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசித்து நம்ம சற்று நேரம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம், தியானம் செய்வோம் ஆண்டவருடைய வார்த்தையை. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். ரீபாலா தூர ஷமனமா ரீபா ராபா தூர ஷாங்க உரியாபாலா லாபா லாபா. ஆவியானவரையும் நாங்கள் சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நன்றியோடு சோதரிக்கிறோம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே, இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்து 58 ஆண்டுகள் நடத்தின தேவன், இந்த இடத்துல இந்த ஆலயத்தை கட்டும்படியாய் இதை ஆண்டவரே தேவன் ஆண்டவரே ஆத்துமாக்களை தந்து நடத்தும்படியாய் தந்த தேவன் 58 ஆண்டுகள் இந்த ஆண்டவரே ஆலயத்தையும் ஸ்தாபனத்தையும் நீ நன்மையாய் நடத்தி வந்தபடினால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி போதுமானவராய் இருந்து நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வருஷத்திலும் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே நீ நெய்யாய் வருஷத்தை பொழிந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாவித ஆசீர்வாதத்தையும் நீ அளவில்லாமல் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ நீபா ராபா ராபா ராபா. ஆவியானவரே, இப்போதும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை ஆற்றட்டும், தைரியப்படுத்தட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கி வழிநடத்தட்டும். தொடர்ந்து இந்த ஆலயத்தை இன்னும் நன்மையினால் நிரப்பும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு ஆலயத்தை கட்டல ஒரு பிரியம் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்படி கட்டிட்டு இருக்கிறவங்களே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதி. இஸ்ரவேல் என்று சொன்னால் யார்? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர்கள், தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நன்மை உனக்கு கிடைச்சிச்சுனாவே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, உனக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சு. ஆசீர்வாதம்னா என்ன? நான் நினைப்பது நிறைவேறிடுச்சு, எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு, என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கேன், அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். வேற ஆசீர்வாதம்னா என்ன? அப்புறம் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதை விட வேற என்ன ஆசீர்வாதம்? சந்தோஷமாக இருக்கிறத விட வேற என்ன ஆசீர்வாதம்? உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவதை விட உனக்கு என்ன ஆசீர்வாதம்? அதுதான் ஆசீர்வாதம். எனவே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம்னு சொன்ன தேவன் ஒவ்வொரு வருஷத்தையும் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மையாய் முடிசூட்டுகிற தேவன் அவர். நான் நினச்சி பார்க்குறோம், நீங்கள் யோசித்து பாருங்கள். 58 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் தேவன் எவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை போராட்டங்கள், ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு தடைகள், எவ்வளவு போராட்டங்கள். ஒவ்வொரு சின்ன காரியத்தை நீங்கள் செய்து பார்த்தால்தான் தெரியும் அதில் எவ்வளவு போராட்டம்னு சொல்லி. அதில் சபையின் காரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதை விட போராட்டம். இப்போ ஒரு இடத்துல சபை கட்டணும்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு. பால் பண்ணையில் நம்ம ஐபிசி சர்ச்சை புதுப்பிக்கணும், பெருசாக கட்டணும்னு சொல்லி அதுக்கு அப்ரூவல் போகும்போது நிறைய பிரச்சனை வந்து தடைப்பட்டு, சரி வேண்டாம் டின் சீட்லையாவது போட்டுருவோம் பெருசான்னு டின் சீட்டு போடணும் முடிவு பண்ணி அதை கட்ட ஆரம்பித்தோம். இப்போ இல்லை பில்டிங்காகவே கட்டுவோன்னு சொல்லி பார்த்தினா அதுக்கு இப்போ அப்ரூவல் போய் இப்போ இது பண்ணி இன்னும் முடியல. இன்னும் எவ்வளோ தடைகள். உலகத்தின் வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு நிறைய தடைகள், ஊழியத்தில் அதை விட தடைகள். ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பதனால கிருபையாய் ஒவ்வொரு வருஷத்தையும் அவர் நன்மையினால் முடிசூட்டுகிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஒவ்வொரு வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குமோன்னு நினைப்போம்.
ஆனால் அதை அற்புதமாய் நடத்துவார். அதுங்காட்டி அடுத்த வருஷம் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி ஃபீஸ் கட்டுறது என்ன செய்ய நினைப்போம். அப்புறம் அது ஸ்கூலுக்கெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் நினச்சி பார்க்குறக்காட்டி அடுத்த வருஷம் வந்து நிற்கும் ஃபீஸ் கட்டுறதுல. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு மலை போல இருக்கும் பிரச்சனைகள், காரியங்கள். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் தேவன் நன்மையாய் நடத்தி எல்லாவற்றையும் நடத்திட்டு இருப்பார். ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டு நிற்குதா? அப்படியே நிற்குதா? நீ செஞ்சாதான் நான் இந்த வருஷம் மாறி அடுத்த வருஷத்துக்கு போகணும் நிற்குதா? ஹலோ, நிற்குதா? அது பாட்டு வருஷம் மாறிட்டு தான் இருக்குது. நேற்று கழிந்த நாள் போல் ஒவ்வொரு வருஷமும் ஓடிட்டே இருக்கு. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வருஷத்தை நன்மையினால் அவர் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இன்றைய நாளில் நான் யோசித்தது, தேவன் எவ்வளவு நேசிக்கிறவராய் இருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நான் தியானம் செய்த அதை இன்னைக்கு உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானம் செய்வோம். நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். போதுமா? போதும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். யார் நீதிமான்? யார் நீதிமான்? நீதிமான்னா யாரு? இங்கே யாரெல்லாம் நீதிமான்? என்ன பாச ஜட்ஜில் ஒருத்தரும் கை தூக்க மாட்டீங்க? யாரெல்லாம் நீதிமான்? சந்தேகமா? ஒன்றே மட்டும் தெரிஞ்சுங்க, எதில் வேணாலும் சந்தேகம் இருக்கலாம், நீதிமானில் வந்து சந்தேகமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாக்கா நீ இன்னைக்கு நீதிமானான்னு சந்தேகத்தை உட்காந்துன்னா இப்போ ஆண்டோடைய வருகை இருந்துச்சுன்னா அப்புறம் இங்கே தான் உட்காந்துருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? நீதிமான்களை நீ நீதிமான்னு சந்தேகம் உனக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் வருகை இப்போ இருந்துச்சுனாக்கா நீ எங்கே தான் உட்காந்துருப்ப? இங்கே தான் உட்காந்துருப்ப. விசுவாசத்தில் நீ எப்பயுமே யாரு கேட்டாலும் யார் நீதிமானா நான் தான் நீதிமான். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உனக்கு இருக்கும்போது ஆண்டவருடைய வருகையின் போது நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். அல்லேலூயா. ஒருவேளை சின்ன சின்ன குற்றங்கள் குறைகள் இருக்கலாம், அதை உடனே நிவர்த்தி செய்து ஜெபித்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி நாம் எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும். எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வருகைக்கு எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நான் எப்போதுமே நீதிமானாய் இருக்கணும். எப்போதும் நீதிமான், எப்போதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையா இருக்கணும். எப்போதும் நீதிமானா இருக்கணும். சந்தேகமே இருக்கக்கூடாது. சந்தேகம் இருந்ததுன்னா அப்புறம் இங்கே தான் உட்காந்துருப்பேன். அல்லேலூயா. நீ நான் தான் நீதிமான். நீதிமான் சந்தேகம்னா ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவராய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகிலும் உங்களில் சிலர். அப்போ அதுக்கு முன்னாடி 2 வருஷத்து நேரம் இல்லை, முன்னாடி 2 வருஷத்தை படிச்சினாக்கா நீங்கள் களியாட்டம் பண்ணீங்க, பொய் சொன்னீங்க, சூது பண்ணீங்க, இப்படிலாம் இருந்தீங்க, அப்படிலாம் இருந்தீங்கன்னு அந்த 2 வருஷம் சொல்லும். சொல்லி முடிச்சுட்டு இப்படிலாம் இருந்தீங்க, ஆகிலும் உங்களை நான் என்ன செஞ்சுருக்கேன்னாக்கா இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் உங்களை கழுவுனேன். நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டிருக்கீங்களா? ஆமென், ஆமென். அதுக்கு அடுத்தது சொல்லியிருக்கு, உங்களை பரிசுத்தப்படுத்தினேன், உன்னை பரிசுத்தமாக்கினேன். நீங்க யார்? நீங்க எல்லாம் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாம் பரிசுத்தவான்கள், சந்தேகமே கூடாது. நீதிமான் பரிசுத்தவான் சந்தேகமே இருக்கக்கூடாது. நேற்றுக்கு நடந்த சின்ன சின்ன சண்டையை நினச்சிக்கிட்டு அதை நினச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. இந்த 3 மாதம் 2 மாதம் 1 மாதம் எல்லாம் திருவிந்து எடுக்காமலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்காதீங்க. 2வது பார்த்தீங்கன்னாக்கா நான் சண்டை போட்டு நான் உன்னிட்ட பேச நான் பெருமையாக சொல்லிக்குது. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசி 2 மாதம் ஆச்சு தெரியுமா, 2 வாரம் ஆச்சு தெரியுமா. அது பெரிய பெருமை இவங்களுக்கு. யார் யார் பெண்களுக்குள்ளார பேசிக்கிறது, எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசி இவ்வளோ நாள் ஆச்சு, பெருமை. அது இவ்வளோ நாள் இவங்க வைராக்கியம் வந்துட்டாங்களாம்.
வைராக்கி இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா ஆண்டோடைய வருகையின் போது அவ்வளோதான் அம்பே. அதே மாதிரி திருவிருந்து கோச்சிக்கிட்டு திருவிருந்து எடுக்காமல் இருக்கிறது பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை. கோபமோ என்ன சொல்லுது? கோபமோ ஒரு நிமிஷம்தான். எதுவாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் உடனே ஒப்புரவாகுங்க, உடனே சமாதானம் ஆகுங்க, உடனே நீங்கள் ஆண்டவுடைய பிள்ளையா மாறிடுங்க. உடனே எல்லாம் உடனே, நாளைக்கு இல்லைன்னா 2 நாள் கழிச்சு பேசலாம் இருக்கக்கூடாது. உடனே ஒப்புரவாகுங்க. நீங்கள் நீதிமான், அதில் சந்தேகமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் பரிசுத்தவான், அதுலேயும் சந்தேகமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேத திட்டமாக சொல்லுகிறது, உங்களை இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் உங்களை கழுவி இருக்கிறேன், உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன், உங்களை நீதிமான் ஆக்கி வச்சிருக்கேன். எனவே நீங்கள் நீதிமான். நீதிமானுடைய சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அல்லேலூயா. நீ நீதிமானா இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டீங்கன்னா என்னம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, ஜான் ஏறுனா அடுத்து என்ன செய்யுது? முழம் சறுக்குது. ஆசீர்வாதம் ஜான் ஏறுது. ஆசீர்வாதம் எவ்வளவு சறுக்குது? ஆசீர்வாதம் அதை விட சறுக்கிறது அதை விட மோசமாக இருக்குது. ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வாதங்க தங்கலை, அதை விட அதிகமாக போயிடுது. ஆனால் நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் என்ன செய்யுமா? தங்கியிருக்கும். அல்லேலூயா. தங்கியிருக்கும். அது ஓடிடாது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்தது எதுவுமே அது நிரந்தரமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், போதுமானதாக இருக்கும். ஒருவேளை மனிதன் பார்த்து செய்கிற உதவி சாதாரண உதவியாக இருக்கான், கொஞ்சம் இருக்கலாம். ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது, நிரந்தரமானது எதுன்னு கேட்டனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது தங்கி இருக்கும். இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிற காசை எவனோ ஒருத்தன் சாப்பிட்றான். நான் சம்பாதிக்கிற காசை யார் சாப்பிட்றா? எவனோ ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிற காசு டாக்டரே சாப்பிட்டு போயிடாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சம்பாதிக்கிற காசு வியாதிக்கே பத்தலுங்கிற மாதிரி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ சம்பாதிக்கிறத நீயே சாப்பிடுவாய். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அது அர்த்தம் கொடுக்க மாட்டேன், நீ சாப்பிடுவாய். ஆசீர்வாதம் உனக்கு தங்கி இருக்க உன்னோடு கூட. உன்னுடைய சிரசின் மேல் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். அல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 51 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிப்பீர்கள் சொன்னான், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்குமா? ஓடி போயிடுமா? இருக்கும். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருந்து கொண்டே இருக்கும், நிலையா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை உன்னை விட்டு விலக்குவதில்லை. அவர் ஆஸ்வதிக்கிற தேவன். அவர் நித்திய மகிழ்ச்சியுடைய தலையின் மேல் இருக்கும். கர்த்தர் உன்னை நிரந்தரமாய் உன்னை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பார், நிரந்தரமாய் உன்னை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். இந்த பகுதியில் நீதிமொழியில் பார்க்கும்போது நீதிமானுடைய சிரசின் மேலே எப்படி ஆசீர்வாதம், நீதிமான் அந்த ஆசீர்வாதம் என்பதை குறித்தான் நாம் இன்னும் சற்று நேரம் பார்க்குறோம். ஒன்று வாசிப்போம். 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். போதும். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். ஒருவேளை இந்த 58 ஆண்டுகள் ஒருவேளை பசின்னு சொல்லவில்லை, அவர் இந்த ஊழியத்துக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவையெல்லாம் சந்தித்திருக்கிறார். எனவே நீ உனக்கும் உன்னுடைய வயசு எத்தனையோ அத்தனை வருஷம் உன்னை பசியாய் வருந்த விடாமல் அவர் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். நம்புறீங்களா? ஆமென். கட்டாயம் அவர் பசியினால் வருந்த விட மாட்டார். அவருடைய பிள்ளைகளை அவர் வருந்த விடவே மாட்டாங்க.
வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களின் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திறந்ததை நான் காணவில்லை. அன்பான பிள்ளைகளை, உங்களை நிச்சயமாய் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்ப. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு பட்டினி கிடையாது. பட்டினியை விடவே மாட்டார். நீதிமான்களின் அவர் பசினால் வந்து விட மாட்டார். தான் பிள்ளைகளை எவ்வளவோ இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது எவ்வளோ முறுமுறுத்தாங்க, எவ்வளோ செஞ்சாங்க. ஆனாலும் 40 ஆண்டுகாலம் அவர் வனாந்தரத்தில் அவர்களை போஷித்தார். அல்லேலூயா, போஷித்தார். எப்படி சாப்பிட்டார்னு போட்டிருக்கு வேதத்தில். கறியை எப்படி சாப்பிட்டாங்களாம்? என்னப்பா தெரியாத? மூக்கிலிருந்து வெளியில் வர மாதிரி திருப்தியா எப்படி சாப்பிட்றாங்க பார்த்துங்க. பசியாக விடல, எப்படி ஆசீர்வதிச்சுக்காரு பாருங்க. உன்னையும் அது மாதிரி தான் திருப்தியாய் ஆஸ்வதிப்பார். நிச்சயமாக விட மாட்டார். நான் வேணா யோசிக்கிறேங்க, நான் நினச்சி பார்க்குறது அநேக நேரத்தில் நினச்சி பார்த்தது உண்டு. ஊழியக்காரர்களை நீங்கள் யோசித்து பாருங்க. நீ ஊழியத்துக்கு வராமல் இருந்தீங்கன்னாக்கா எப்படி இருப்பேன்னு தெரியாது. ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் உன்னை விதவிதமாய் சாப்பிடும்படியாக உதவி செய்திருக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? நினச்சப்ப கறியும் பிரியாணியுமே ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் பசினால் வருந்த விடவே இல்லை. ஒருவேளை சில நேரத்தில் சில சூழ்நிலையின் காரணமாக நமக்கு சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரம் இல்லை. இந்த ஊழியத்தின் பாதையில் அழைக்கப்பட்ட போது, திருச்சிக்கு நான் வந்தபோது அடிக்கடி உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லியிருக்கேன். திருச்சிக்கு வந்தபோது ஒன்றுமில்லாமல் வந்தேன். ஒரு சேருக்கு எதுவுமே இல்லை. வந்தேன். 500 ரூபா வீடு தான் வந்து முதலாவது வாடகைக்கு எடுத்தேன். அன்னைக்கு அந்த வீடு எப்படி எடுத்துக்கு நிறைய தடவை சாட்சி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த வீடை பற்றி வீட்டுக்கு போய் ஒரு இடத்துல கேட்டேன், எனக்கு வீடு வாடகைக்கு வேணும்னு சொல்லி. அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாரு. நான் பாஸ்டர்னு அவர் புரிஞ்சிக்கல. ஃபாதர்னு உடனே ஊழியம் செய்கிறீங்க சரினாரு. 2வது, உங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டார். எனக்கு தெரியாதுங்க என்ன. 3வது, எப்படி வாடகை கொடுப்பீங்கன்னாரு. ஆண்டவர் கொடுப்பார், நான் தருவேன்னு. அந்த வீட்டுக்கார அப்போ சொன்னதை இப்போ நினச்சி பார்க்குறேன். நான் கேட்கறதுக்கெல்லாம் நீ எடக்கு முடக்காவே பதில் சொல்கிற அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் எடக்கு முடக்கா பதில் சொல்லுங்க. நான் ஆண்டவருக்கு சேவை செய்கிறேன், பணி செய்ய வந்திருக்கிறேன். 2வது, எனக்கு சம்பளம் எவ்வளோ கிடையாது, தெரியாது. ஆண்டவர் தான் என்னை போஷிக்கணும். 3வது, நிச்சயமாக ஆண்டவர் தான் கொடுக்கணும். எனக்கு மாசம்பளம் கிடையாது, நான் தந்துடுவேன்னு சொன்னேன். ஆண்டவர் கிரியை செஞ்சதால வீடை கொடுத்தாரு. 500 ரூபா வாடகைக்கு போனேன். அதுக்கு அடுத்தது சாப்பாட்டுக்காரெல்லாம் பயங்கர இது என்னன்னு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா சாப்பாட்டுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன். நான் எங்கேயாவது போய் ஏதாவது காணி கிடைச்சாதான் வந்து அதில் தான் சாப்பிட்டாகணும் அது. அப்போ அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. மகன் கிடையாது, அப்போ பிறக்கவே இல்லை. என் மக தான் இருந்தான். அப்போ நான் என்ன செய்வேன்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு அந்த ஓனர்கிட்ட எங்கள் சாவியை கொடுத்துருவோம். எங்கள் வீட்டில் யார் வந்து சாவி கேட்டாலும் கொடுத்துருக்க முடியுமோ. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. வரவன் பார்த்து அவன் தான் வச்சுட்டு போகணும். நம்ம வீட்டுக்கு வரவன் இறக்க போட்டினடா நம்ம வந்தோம் எடுக்க ஒன்றுமே இல்லைன்னு அவன் தான் எதாவது வச்சுட்டு போகணும். அதில் கொடுத்துருவோம். அப்போ ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டேன். சாயந்தரம் வந்து பார்த்தாக்கா ஒரு மூட்டை அரிசி இருக்குது. ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டீங்க, ஒரு கை தட்ட மாட்டீங்களே. எங்களுக்கு யாரும் அப்படி வைக்கலையா, அதனால தான் கை தட்டலைங்கிறீங்களா? உங்களுக்கும் வச்சிருப்பாருங்க, உங்களுக்கும் கொடுத்துருப்பாருங்க, அற்புதம் செஞ்சிருப்பாருங்க. நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சிருப்பாருன்னு. அல்லேலூயா. அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்டேன், என்னங்க யாரோ தெரிலைங்க வந்தார், சாய் பாஸ்டர் எங்கன்னு கேட்டார். அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு. வீடு திறந்துருக்கான்னு கேட்டார். சாய் வேணா தரேன்னு சொன்னேன், கொடுத்தேன்.
அப்புறம் சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். என்ன செஞ்சார் என்ன பண்ணார் எங்களுக்கே தெரியாதுங்க. நாங்கள் அந்த வீட்டுக்காரங்க, இது வீடு பின்னாடி வீடு, இது அவங்களுக்கு முன்னாடி தங்கியிருக்காங்க போர்ஷனு. உண்மை சொல்கிற ரொம்ப நாள் அந்த அரிசி யார் வச்சான்னு எங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. காகங்களை கொண்டு போஷிக்கிற தேவனும். அந்த சமயத்தில் ஒரு மூட்டை அரிசினா எப்பா 3 மாதத்தை எப்படியாவது ஓட்டிடுவோண்டா 2 அப்படின்னு அது மாதிரி சூழ்நிலை. கர்த்தர் நீதிமானை பசியால் வருந்த விடார். இன்னைக்கு தெரியும். அதற்கு பிறகு இப்போன்னு இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாக இப்போ அநேக ஊழியர்களுக்கு மாதம் அரிசி கொடுத்துட்ருக்கோம். இப்போயாவது கம்மி, இதுக்கு முன்னால் மூட்டையாக கொடுத்துட்ருப்போம். அப்போ ஜேசிஎம்எஃப்னு வச்சு இப்போவும் மாதம் அநேகருக்கு உதவி செய்யும்போது ஆண்டவர் உதவி செய்திருக்கார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் நீதிமான்களை பசியினால் வருந்த விட மாட்டார். நிச்சயமாய் உன்னுடைய வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டுவார். உனக்கு என்னத்தை ஒன்று செய்வார், நன்மையினால் முடிசூட்டுவார், விடவே மாட்டார். நீதிமான்களை பசியினால் அவர் வருந்த விடுகிற தேவன் அல்ல. இரண்டாவதாக நம்ம அங்கே பார்க்கிறோம் 16வது வசனம், நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் கொடுக்கும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் துன்மார்க்கம் இருக்கும். நம்ம துன்மார்க்கனை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நம்மளாம் யாரு? நீதிமான். நம்ம பற்றி யோசிப்போம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்களும் அது மாதிரி வரணும்னு ஜெபம் பண்ணுவோம். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை கொடுக்கும். உன்னுடைய பிரயாசம் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் எதுக்காவது பிரயாசப்படணும். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு, ஆண்டவரை மாண்பத்தை பிரஸ்தாவப்படுத்துவதற்காக நீங்கள் பிரயாசப்படணும். உங்களுடைய பிரயாசம் என்ன? இந்த உலகத்தின் வாழ்க்கையில் உங்களுடைய பிரயாசம் என்ன? எப்போ பார்த்தாலும் கிராமத்தில் கேட்டால் தெரியும். ஒரு நாள் ஒரு பாட்டியை பார்த்து கேட்டேன், என்ன பாட்டி இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாம் இந்த ஊரிச்சான் வயிற்றுக்காக தாங்க, எல்லாம் ஊரிச்சான் வயிற்று தான். ஆனால் உன்னை கேட்டால் நீ அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா ஒன்று அவர் பசிய விட மாட்டார், உன் வயிற்றுக்கு அவர் கொடுத்துருவார். உன்னுடைய பிரயாசம்லாம் நான் பரலோகத்துக்கு போகணும், என் கூட கொஞ்சம் பேரை பரலோகத்துக்கு கூட்டுட்டு போகணும். ஆமென். உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகம் இல்லை, இது நிரந்தரம் அல்ல. இதற்கு அடுத்தது ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை அதுக்கு தான் உன்னை கூட்டு போயிட்டுருக்காரு. உன்னுடைய பிரயாசம் எல்லாம் நான் நித்திய வாழ்க்கை இயேசுவோடு இருப்பது தான் என்னுடைய பிரயாசம். நான் மரித்தாலும் பிழைப்பது தான் என்னுடைய பிரயாசம். என்னுடைய பிரயாசம் என்ன? அதுக்கு தான் உன் பிரயாசம் இருக்கணும். இந்த வயிற்றுக்கு ஏதாவது கிடைச்சா போதும். ஆனால் இந்த ஆத்மா வாழணும் ஆண்டவரோடு கூட, அதுதான் பிரயாசம். நான் மட்டும் இல்லை, என் கூட இன்னும் கொஞ்சம் பேர் வரணும், அதுதான் பிரயாசம். உன்னுடைய பிரயாசம் நீ ஆண்டவருக்கென்று எவ்வளவு பிரயாசப்படுறாயோ அதற்கேற்ற ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. என்ன பண்ணுன்னா, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை கொடுக்கும், உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும். உன்னுடைய பிரயாசம் உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, எப்படி நடத்தணும், எல்லாவற்றையும் அவர் செய்வார். எனவே அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய பிரயாசம் என்ன? இந்த உலகத்தின் வாழ்க்கையில் உங்களுடைய பிரயாசம் என்ன? நான் அடிக்கடி சொல்லுவேன், என் ஜனங்கள் என் துதியை சொல்லி எங்கே சொல்லுவாங்க? என்னங்கய்யா? பரலோகத்தில் கட்டாயம் நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனால் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் அநேகருக்கு சாட்சியாய் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அநேகருக்கு சாட்சியாய் நம்ம வாழணும். அல்லேலூயா. அநேகருக்கு என் தேவன் நல்லவர் என்று சொல்லணும். அநேகருக்கு நல்லவர் சொல்லணும். நீ சொல்கிற ஒரு வார்த்தை அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. உன்னுடைய பிரயாசம் ஜீவனை தரும். நான் அநேக நேரத்தில் இந்த வசனத்தை யோசித்தது உண்டு. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் வந்து, என் பேர் பழைய பேர் பழனிவேல். என் 33வது வயசில் ரட்சிக்கப்பட்டேன். சாக போகின்ற சூழ்நிலை தான் ரட்சிக்கப்பட்டேன். எல்லாம் சொல்கிற மாதிரி தான் நம்மளும், இல்லைன்னா செத்துருப்போம் இப்போ ட்ரெயினில் விழுந்து. ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் ஒரு வைராக்கியம்,
யாரெல்லாம் பார்ப்பேனோ அவங்கள்ட்ட தான் ஓடுவேன். இந்தா இயேசு நல்லவன் ஒரு ட்ராக்ஸு கொடுப்பேன், ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பேன், இயேசு ஜீவிக்கிறான்னு ஒன்று கொடுப்பேன், நிறைய அடித்து வச்சுருப்பேன் மாற்றி, இயேசு விடுவிக்கிறான்னு வச்சுருப்பேன். அப்போ நல்லவன் இல்லை, ஓடி ஓடி கொடுப்பேன். இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன், ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்த ஆர்வம் இன்றைக்கி இருக்கா உங்களுக்கு? ஹலோ, யோசித்து பாருங்க. அதான் வெளிப்படுத்த சொல்லிட்டாரு, நீ உன்னுடைய அன்பு குறைஞ்சி போச்சு. அன்பு முன்ன மாதிரி அன்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டப்ப எப்படி இருந்திருக்கு? உன்னை தேவன் எடுத்து கழுவுனப்ப எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு எப்படி இருக்கு? அன்னைக்கு உண்மையிலே ஓடுவேன், ஒருத்தரை பார்க்க மாட்டேன், என்னன்னாலும் அவன் அடித்தாலும் வாங்கிட்டு கொடுத்துருந்துருவேன். அப்போ எனக்கு ஒரு கடன் பிரச்சனை. ஒரு போலீஸ் என்னை பிடிச்சி, அந்த கடன் கொடுத்தோம் என்னை பிடிச்சி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டான். அப்போ என்னை விடுவிப்பதற்கு அப்போ யாருமே இல்லை, அவ்வளோ கடன் பிரச்சனை, தெரிஞ்சவங்க இல்லை. அப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆண்டவரே இப்போ தான் ஒரு 3 மாதம் ஆச்சு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்படி பிரச்சனையில் இருக்கிறேன்னா என்ன செய்வேன்னு சொல்லி. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு அரை நாள் ஆயிடுச்சு. போலீஸ்காரன் என்னை கூப்பிட்டார், இந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டார். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இன்ஸ்பெக்டர், ஒரு பெரிய கேஸு அங்கே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கூப்பிட்டவர் என்னை கூப்பிட்டாரு, இங்கே வா, இந்த பையில் என்ன இருக்க கொண்டானார். பையை கொடுத்தேன். அதில் பார்த்தினா ஏசு நேசிக்கிறாருன்னு அந்த ஸ்டிக்கர். இது என்ன? இது ஏசு நேசிக்கிறாருங்க. யாரெல்லாம் நேசிக்கிறாரு? எல்லாரையும் நேசிப்பாருங்க, பாவியை நேசிப்பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் ஆரம்பம், அப்போ தான் 3 மாதம் பிறந்த குழந்தை நான். உடனே சரி என்னெல்லாம் நேசிப்பார்? ஆமாங்க, உங்களையும் நேசிப்பாருங்க என்ன. அப்புறம் ஏசு நல்லவர் அப்படின்லாம் நிறைய எல்லாத்தையும் எடுத்தது ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏசு விடுவிக்கிறார்னு இருந்துச்சு. எதுலேருந்துலாம் விடுவிப்பார்? நான் சொன்ன பாவத்திலேருந்து விடுவிப்பார், சிகரெட்டு குடியிலேருந்து விடுவிப்பார், தண்ணி போடுறதுலேருந்து விடுவிப்பார்னு. அப்போ அது ஆரம்பம் தானே எல்லாம். சரி அதெல்லாம் சரி, இப்போ இங்கேருந்து ஒன்று விடுவிப்பாரான்னாரு. புரியுதா? இப்போ இங்கேருந்து ஒன்று விடுவிப்பாரான்னாரு. நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். அப்புறம் ஒன்று விடுவிப்பாருங்க அப்படின்னு, போய் அங்கே உட்காரு அப்படின்ட்டா. காலையிலேருந்து அங்கே தான் உட்காந்துருக்கேன், உட்காந்துட்டேன். அப்புறம் உடனே என் முன்னாடி அந்த கொண்டு வந்து விட்டவர் உடனே போயிட்டார். என் முன்னாடி லஞ்ச பணத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இவர் என்னை ஏமாற்றிட்டார். 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு இப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு. உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவனை கூப்பிட்டார். வந்தவனே என்னையும் கூப்பிட்டார். அவன் முன்னாடி கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஓடினு உங்கள் பைபிளில் இருக்கான்னு கேட்டார். அதில் பைபிளும் வச்சுருக்கேன். இல்லைங்க என்ன. அப்புறம் ஏன் ஓடுனேன்னு கேட்டார். என்னை இவங்க துரத்தி அடிக்க வராங்க, கொண்டு கொடுமைப்படுத்துகிறாங்க, அதனால தான் நான் ஓடிட்டேங்க என்ன. அது இப்போ என்ன செய்யலான்னு சொல்லி நான் மாதம் இப்படியே கொடுக்குறேன்னு. எவ்வளோ கொடுக்க முடியினார்? ஒரு 500 ரூபா தரேன்னு சொன்னேன். உடனே அந்த கடைக்காரனை கூட்டு, இந்த தம்பி மாதம் உனக்கு 500 ரூபா கொடுப்பாப்புல, வாங்கிக்க, மிரட்டாத. அவனுக்கு கொடுக்க வேண்டிய லட்சக்கணக்கில் 500 ரூபா கொடுத்தா எப்போ போய் தீரும். இருந்தாலும் அவர் நம்ம பக்கம் சாட்சி, 500 ரூபா கொடு, மிரட்டாத. மிரட்டினா ஓடிடுவான், தற்கொலை பண்ணிட்டு அது கூட கிடைக்காது. மாதம் 500 ரூபா வாங்கிக்க. என்னை கூப்பிட்டு, அந்த ஆள் மிரட்டினானே நீ எண்ணிட்ட வா, ஏதாவதுனா நீ எண்ணிட்ட வா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பிச்சி விட்டான். ஆண்டோடைய கிருபையில் அடுத்த 4ஆவது நாளே அவன் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய கான்ட்ராக்டு. அவனுக்கு 6 மாதத்தில் லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து செட்டில் பண்ணேன். இன்றைக்கி அதே திருச்சியில் இன்றைக்கி நான் குடியிருக்கேன். அது பாருங்கள், அந்த இன்ஸ்பெக்டர்லாம் பேசிக்கிறாங்க. அவர் இந்த பையன் நல்ல பையன், அவர் நல்லவர் தான், அவரால் கொடுக்க முடியாத சூழ்நிலை, அவர் கொடுப்பார். காரணம் என்னென்னா, நான் இந்த ட்ராக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தேன், இந்த இது வச்சுருந்தேன் பாருங்கள், ஏசு நல்லவர், விடுவிக்கிறாரு, அதெல்லாம் அந்த வார்த்தை அவனை கிரியை செய்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் கேட்டார், இது எதுக்கு இதில் வச்சுருக்கேன், இது என்ன செய்ய போ அப்படின்னாரு. நான் பார்க்குறவங்களெல்லாம் கொடுப்பேங்க, ரோட்டில் போகிறவங்களெலாம் கொடுப்பேன்னு. உன்னுடைய பிரயாசம் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் 1 டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதற்குண்டான பலனை அடைந்தே திருவா. நீ என்ன செஞ்சாலும் சரி,
ஒரு வார்த்தை சொல்ல, அருமையான ஊழியக்காரர்களே, நீங்கள் எதை செய்தாலும் அருமையான மக்களே, விசுவாசிகளே, ஊழியக்காரங்க தான் ஊழிய செய்யணும் இல்லை, நீ சரி இயேசு நல்லவன்னு பக்கத்து வீட்டில் சொல்லு, தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லு. உன்னுடைய பிரயாசத்தினால உனக்கு ஜீவன் உண்டு, உன்னுடைய பிரயாசத்தினால உனக்கு வாழ்க்கை உண்டு. உன்னுடைய பிரயாசம் என்ன? ஏதாவது சாப்பிட்ற ஒரு சான் வயிற்றுக்கு இல்லை. உன்னுடைய பிரயாசம் நீ பரலோகத்துக்கு போகணும், அதற்கு சாட்சியாக இருக்கணும். உன் கூட இன்னும் 10 பேரை கொண்டுட்டு போகணும். உன்னுடைய பிரயாசம் என்ன? உன் பிரயாசம், உன்னுடைய நீதிமான்களுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவனை பிறப்பிக்கும். 24வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ ஆண்டவர் உன்னை பார்த்து, மகனே மகளே, நீ விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும் சொன்னா எவ்வளோ சந்தோஷம். மகனே மகளே, கிறிஸ்மஸுக்கு நீ எந்த புடவை எடுக்கிற அதை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். நீ எதை இந்த புடவை கேட்குறேன் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன்னு கணவன் சொன்னால் மனைவிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னங்க சந்தோஷம் இருக்காதாங்க? என்னங்க ஒரு சிரிப்பை காணும், ஒரு கையை தட்டி ஒரு அலேலியா கூட சொல்ல மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தர மாட்டாங்களா? கொடுக்குறேன். அல்லேலூயா. நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்குன்னா எவ்வளோ சந்தோஷம், அதை விட என்ன மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்கப்படும். எஸ்தர் ராஜாத்தியே, நீ விரும்புவது என்ன? ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் உனக்கு என்ன செய்கிறேன்? தருவேன். மகனே மகளே, நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்கப்படும். அன்பான பிள்ளைகளை, கர்த்தர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், உன்னுடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுகிறவர். மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி. உன் மனசு விரும்புகிற மாதிரி கொடுத்துட்டாக்கா உன் மனசு குளிருங்க. அல்லேலூயா. உடைய மனசு நிம்மதியாக இருக்கும், உடைய மனசு ஆறுதலாக இருக்கும். உடைய மனசு நீ நினைக்கிறதுலாம் அதானே, நான் நினைக்கிறது நடக்கணும், நான் நினச்ச மாதிரி நடக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. நான் இதை செய்யணும்னு நினச்சிருக்கேன், இப்படி செய்ய நினச்சிருக்கேன், என் மகன் இப்படி இருக்கணும், என் மகன் இப்படி இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு நினச்சிருக்கேன், அது மாதிரி நடக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மன விருப்பத்தின்படி செய்வேன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் இந்த 59வது ஆண்டில், இந்த 59வது ஆண்டில் உன்னை நான் பசியாக இருக்க விடவே மாட்டேன். உன்னுடைய பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இந்த மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய விருப்பம் என்ன? உன்னுடைய விருப்பம் என்ன? கட்டாயம் நான் நிறைவேற்றுவேன். அன்பான பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவற்றை கேளுங்க, அவர் உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். 28வது வசனம், நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சியாகும். உன்னுடைய நம்பிக்கை என்ன? உன்னுடைய நம்பிக்கை என்ன? இந்த ஆண்டில் எனக்கு இது நடக்கணும், இதை நான் செய்யணும்னு ஏதாவது நம்பி இருக்கீங்களா? மகிழ்ச்சினா வெற்றின்னு அர்த்தம். நீங்கள் நம்பி இருக்கிறது உங்களுக்கு வெற்றியாக ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வந்துடும். மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நினச்சது நடந்துருச்சுன்னு அர்த்தம். நடந்துச்சுன்னு உங்களுடைய இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதித்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி தான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குமா? அந்த மகிழ்ச்சி அந்த ஏசாயா 51:11 நம்ம வாசித்தோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்பு. மகிழ்ச்சியிலே எப்படியாப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அது? ஆனந்த மகிழ்ச்சி. இந்த சாதாரணமாக சிரிப்பாங்க, ஏதாவது ஒரு காரியம் சொன்னாக்கா. சில பேர் சிரிப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க, பக்கத்தில் ஏதாவது நினைப்பாங்களான்னு கூட யோசிக்க மாட்டாங்க, அப்படி சிரிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது அவங்களால அடக்க முடியாது அந்த சிரிப்பை. அவங்க மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அப்படியே சிரிப்பாங்க.
ஆனந்தம், அவங்களுக்கு உண்டான ஆனந்தம், ஆனந்த மகிழ்ச்சி. அதுக்கடுத்தது ஆனந்தம், அதுக்கடுத்தது வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது தெரியும், அது வரும் போகும். பார்க்க ஒருத்தருக்கு 2 வார்த்தை பேசும்போது வரும் போகும். ஒருத்தர் நான் அதை பார்த்தா தான் எனக்கு மகிழ்ச்சி, அதுக்காக தான் போகிறம்பாங்க இந்த சினிமா பார்க்க போகிறவங்கெல்லாம். ஆனால் அவங்க போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் அழுதுகிட்டே வருவாங்க. என்னையான்னா, நான் போனேன், அங்கே போனால் என் கதையை விட அது பெரிய கதையாக இருக்குது, என் கதையை மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக வரலான்ட்டு அங்கே போனேன். அங்கே போனால் என் கதையை விட எப்படி இருக்காங்க, பெரிய கதையாக இருக்குமா. ஏன்னா நான் அது மாதிரி பார்த்துருக்கேன். எத்தனையோ படம்லாம், ஏகப்பட்ட படம் என்னுடைய அந்த பழைய வாழ்க்கையில். அங்கே போனால் நமக்கு மேலே அவன் அழுவான், அதை பார்த்து நம்ம அழுதுகிட்டே வருவோம். இங்கே மகிழ்ச்சி, அது நித்திய மகிழ்ச்சி, நித்தியமாக இருக்கக்கூடியதான மகிழ்ச்சி தலையில் மேல் இருக்கும். அடுத்தது என்னமா, சஞ்சலமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். மகிழ்ச்சி இருந்தால் என்ன இருக்கக்கூடாது? ஆமாம், இந்த சஞ்சலம் இருந்துக்கிட்டு சிரிக்கிறவங்க சிரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது என்னமோ சொல்லுவாங்க, நமட்டு சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் சஞ்சலமும் தவிப்பும் இல்லாத சிரிப்பு தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, சந்தோஷமாய் மாறும். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சி. ஆண்டவர் இந்த 59வது ஆண்டில் கர்த்தர் நித்தியமான மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அல்லேலூயா. மகிழ்ச்சினாவே இந்த வருடம் முழுவதும் நீ என்ன கையிட்டு செய்ய அது வெற்றி, என்ன நினைக்கிறையோ அதில் தேவனுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய பிரயாசம் எதுவோ அதில் ஆசீர்வாதம், உன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய நம்பிக்கை எதுவோ அதில் அது ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:15. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்தேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அல்லேலூயா. நீ பார்க்கிற இந்த பூமியை உனக்கு சொந்தமாக தருவேன். அவர் அங்கே ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு அது கிடைத்தது. ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான பிள்ளைகளை, உடைய ஆசீர்வாதம் அவர் கொடுக்கத்தான ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது நமக்கு வந்தது பெரியதாக இருக்கலாம், நமக்கு எட்டாத கனின்னு சொல்லலாம், இது கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா தேவன் உனக்கு கொடுத்ததை நீ நினச்சிப்பா அப்படின்னு சொன்னாக்கா, ஐயா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமான்னு சொல்லி இன்றைக்கி அநேக நேரத்தில் நான் சொல்வது உண்டுங்க. ஆண்டோடைய சன்னிதானத்துன்னு சொல்கிறேன். அநேக நேரத்தில் நான் சொன்னது உண்டு. இந்த திருச்சிப்பட்டில் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு தருவார்னு நினச்சே பார்க்கல, இப்படி நடக்கும்னு நினச்சி பார்க்கல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெரிதான ஆசீர்வாதம். எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்து நான் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக இப்படி இருக்கிறேன்னாக்கா அது நல்லது தான் இல்லை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாக ஆஸ்வதிக்கிறவராக, எல்லாவற்றிலும் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய மன விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். பூமியை சுதந்திரிக்கும்படியாய் அவர் உன்னை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உன்னை ஆஸ்வதிப்பார். சங்கீதம் நீங்கள் 37:18 வாசிக்கும்போது, சங்கீதம் 37:18 வாசிக்கும்போது ஒரு 2 வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 37:18. அல்லேலூயா. அவருடைய சுதந்திரம் என்றென்றைக்கு இருக்கும். கர்த்தர் உங்களுடைய நாட்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த வருடத்தின் நாட்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி என்று அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் உங்களுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற தேவன். என்ன தேவை, எது தேவை, எது தேவையில்லை என்று எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் நிச்சயமாய் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த 59வது ஆண்டு இந்த ஸ்தாபனம், இந்த சபை, இந்த விசுவாச மக்கள், இதில் செய்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அவர் நிச்சயமாய் அவர் அபரிதமாய் ஆஸ்வதிப்பார். அவர் நன்மையினால் உங்களை முடிசூட்டுவார். விசேஷமாய் இந்த வருடத்தின் பாதை நெய்யாய் உங்களுக்கு பொழியும். அல்லேலூயா. நெய்யாய் பொழியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், எண்ணெய் கிடைக்கிறது அதை விட கஷ்டம். நெய் விலை அதிகமா, தண்ணி விலை அதிகமா, இந்த எண்ணெய் விலை அதிகமா? நெய் விலை அது சொல்லவே வேண்டாம். கிலோ 800-700 போயிடுச்சு. ஆனால் உன் பாதை நெய்யாக இருக்குமா? ஒரு சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா. இந்த வருஷம் உன்னுடைய வாழ்க்கையில் நெய்யாய் பொழியும். உன்னுடைய ஆசீர்வாதம் நெய்யாய் வரும். 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அது இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா இந்த 59வது வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி 3 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். 1 உபாகமம் புத்தகம் 11:27 வாசிக்கலாம். 1 உபாகமம் 11:27. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்க. ஓகே 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 நன்றி பாஸ்டர். நமக்கு ஆசீர்வாதத்தை பார்ப்போம். இன்று கற்பிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கற்பனையின்படி நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் நடக்கும்போது ஆசீர்வாதம். சாட்சியான வாழ்க்கை வாழும்போது ஆசீர்வாதம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ நீதிமானாய் இருக்கும்போது தான் உன் தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீ நீதிமானா வாழணும்னு சொன்னால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டே வாழணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டே வாழணும். ஒரு சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அப்போ தான் நீதிமானாய் நீ இருக்க முடியும். எனவே அப்போ தான் நாம் நீதிமானாக இருக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம இருக்கணும். ஸோ ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யணும். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு விட்டு அப்புறம் ஐயா குத்துதே கொடையுதே அப்படின்னு அதுக்கு பிறகு நம்ம சொல்லுவோம். செய்வதற்கு முன்னாடி ஆண்டவருடைய சத்தம் என்ன, ஆண்டவருடைய கற்பனை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அதன்படி கேட்டு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை கர்த்தருடைய கற்பனைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழுங்க. அதே மாதிரி தான் பார்த்து அதே வாசிக்கும் போது உபாகமம் 22 வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஆசீர்வாதம். செவி கொடுக்கும். முதலாவது கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது ஆசீர்வாதம். 2வது கர்த்தருடைய கற்பனைக்கு செவி கொடுக்கும் போது ஆசீர்வாதம். உபாகம் 22. என்னுடைய அன்பான பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகள் நீதிமானா இருக்குன்னு சொன்னா தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நீதிமானா இருக்க முடியும். நீதிமானா இருந்தால் தான் ஆண்டவர் எப்போ வந்தாலும் போக முடியும். அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீதிமானா இருந்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ சிந்தித்த தியானித்த இத்தனை ஆசீர்வாதமும் கிடைக்கும். எனவே நீங்கள் நீதிமானா இருக்குன்னு சொன்னால் அன்பான பிள்ளைகளை டெய்லி சத்தத்தை கேட்கணும். சத்தத்தை கேட்கணுன்னா என்ன செய்யணும்? ஹலோ, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுன்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து தியானம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது நீ ஆண்டவர்கிட்ட பேசுகிற. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது நீ ஆண்டவர்கிட்ட பேசுகிற, ஆண்டவர் அதை கேட்டு செய்கிறாரு. நீ ஆண்டவர்கிட்ட பேசியிருக்க. ஆனால் தியானம் பண்ணும்போது ஆண்டவர் ஒன்றுகிட்ட என்ன செய்வார்? பேசுவார். வேதத்தின் மூலியமாக பேசுவார்.
கனவுல பேசுவார், திருக்கு தரிசனமாக பேசுவார், ஊழியக்காரன் மூலியமாக பேசுவார். அல்லேலூயா. வேதத்தை ஆண்டவர் விளக்குவார். வேதத்தை தியானம் பண்ணும்போது நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், தியானம் பண்ணுறது கஷ்டம். பைபிள் படிப்போம் கொஞ்ச நேரம், ஆனால் தியானம் பண்ணுறது ரொம்ப கம்மி. எனவே தேவன் உங்களோடு கூட பேச வேண்டும் என்றால், உங்களோடு உறவாட வேண்டும் என்று சொன்னால் நிறைய ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்க. அந்த என்ன பேசுகிறாரோ அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மேலே நிச்சயமாய் தங்கும் தங்கும் தங்கும். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்னுடைய சபையிலும் சொல்வதில்லை, போகிற இடத்துலையும் சொல்வதில்லை. ஆனால் நீங்கள் சொல்லுங்கதால ஒன்று, உபாகமும் 16:17 வாசிக்கும்போது ஒரு வாசிப்போம். உபாகம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். தகுதிக்கு ஏற்றபடி அவனவன் காணிக்கையை கொண்டு வர கடவன். கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்படி வரக்கூடாது? வெறுங்கையா வரக்கூடாது. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் உனக்கு எதுக்கெல்லாம் காசு கொடுத்தார் யோசித்து பாருங்க. அதை பற்றி பிரசங்கம் பண்ண நிறைய பண்ணலாம். நீ யோசித்து பாருங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வெறுங்கையா நீ வரவே கூடாது. அவனவன் அவனுடைய தகுதி கொண்டு வாங்க. ஆனால் இன்னொரு வார்த்தை வாசித்து நான் இதை பற்றி சொல்கிறேன். மல்கியா 3:10 வாசிப்போம். மல்கியா 3:10. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ என்னை சோதிச்சு பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாருங்க அப்படின்னு மட்டும் சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? நிறைய விதத்தில் சோதிச்சு பார்ப்போம். ஆனால் எப்படி நீ சோதிச்சு பார்க்கணும்? உன் தசம பாகத்தை இங்கே கொண்டு கொடுத்து தான் நீ என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கணும். நீ பண்டக சாலில் கொண்டு கொடு, அப்புறம் நான் கொடுக்குறனா இல்லைன்னு நீ சோதிச்சு பாரு. நீ 10 ரூபா நோட்டை கொண்டு கொடுத்து சோதிச்சு பார்த்தா எப்படி தான் கிடைக்கும்? எதை விதைக்கிறாயோ அறுப்பாய். இந்த வருஷம் 59வது வருஷத்தில் ஆண்டவர் சோதிச்சு பாருங்க. தசம பாகத்தில் கை வைக்காமல் அதை முழுசாக ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. அதனால் ஆண்டவரை சோதிச்சு பாருங்க. அவர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு. உனக்கு ஆசீர்வாதம் குறையுது, வரல, அப்படி ஏதாவது ஒன்று இருந்தாக்கா இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நீ கொடுக்கறதுல என்ன குறைவு என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளு. நான் கொடுப்பதில் என்ன குறைவு? தசம பாகத்தை கையை வைக்கிறானா, அதை பாதி ஒதுக்கிட்டு கொடுக்குறானா, என்ன செய்யணும்னா நீ அதில் சோதிச்சு பாருங்கள். நான் அடிக்கடி சொல்கிறது, தயவுசெய்து பாஸ்டருங்க என்னை தப்பாக நினைக்காதீங்க. முதலாவது பாஸ்டருங்க என்ன வருதோ அதில் தசம பாகம் கொடுத்து பழகிடுங்க. ஊழியக்காரங்க, என்னுடைய வாழ்க்கையில் எப்போ நான் உணர்ந்தனோ, என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சனோ, ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் அபரீதமாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அபரீதமாய் கொடுக்கிறார். தசமபாகத்து மேலேயும் கொடுத்துட்ருக்கேன். அதில் முதலாவது ஊழியக்காரங்க கரெக்டாக அந்த தசமபாகத்தை கொடுத்து நீங்கள் ஆண்டவரை சோதிச்சு பாருங்கள். இந்த 59வது வருடத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவரோடு உறவாடுங்க. எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய பிரயாசம், அந்த பிரயாசத்தில் இதுவும் ஒரு பிரயாசம். தசமபாக காணிக்கை நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் பாருங்கள். இந்த 59வது ஆண்டு நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமான்களின் தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நிச்சயமாய் உன்னுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன்னுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். உனக்கு வியாதியில் இருந்து நீக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார்.
ஒரு குறைவின்றி நடத்துவார், ஒரு குறைவின்றி நடத்துவார். ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய பாதைகள் நெய்யாய் பொழியும். இந்த வருடம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 59வது வருடம் இந்த ஸ்தாபனத்துக்கும் இந்த சபைக்கும் இந்த விசுவாச மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய், ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாய் தேவன் நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக உங்களுக்கு தந்து உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாம